படத்தை பற்றியும் படத்தினுடைய கதாபாத்திரங்கள் பற்றியும் அண்ட் படத்தில் எதை வந்து மையமாக வச்சு அவங்க எடுத்திருக்கிறாங்க பற்றி இன்னும் டீட்டெயில் சொல்கிறதுக்காக படத்தினுடைய இயக்குனர் திரு பிதாக் புகழேந்தி அவர்களை பேசுமாறு அன்போடு அழைக்கிறோம். வணக்கம். உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி இங்கே வந்ததுக்கு. சடனாக ஒரு ப்ரோக்ராம் நேற்று ஒரு 2 மணி போல் தான் நாங்கள் ப்ரோக்ராமை ஃபிக்ஸ் பண்ணோம். இவ்வளோ பேர் கூட்டிகிட்டு வந்து முன்னாடி நிற்க வச்சதுக்கு பிஆர்ஓக்கு ரொம்ப நன்றி. இந்த நிகழ்ச்சியை ரொம்ப சிறப்பாக நடக்கிறதுக்கு காரணமாக இப்போ வரையும் இருக்கிற என்னோடய இணை தயாரிப்பாளர் ஆர்.எம். ராஜேஷ் சாருக்கு ரொம்ப நன்றி. படம் நீங்கள் நிறையா கதைகளை கேட்டிருப்பீங்க பத்திரிக்கை மேடைகளில். அதே மாதிரி தான் நானும் ஹீரோவும் சேர்ந்து இந்த படத்தை உருவாக்கணும். நாங்கள் 2 பேரும் சேர்ந்து எப்படி உருவாக்கணும் அப்படின்னா, நாங்கள் 2 பேரும் நண்பர்கள் பேசிக்கிட்டோம். பொதுவாக ஒரு கதை பேசிக்கிட்டோம். தயாரிப்பாளர் தேவை, தேடணும். அப்புறம் மனோஜ் சார் மூலயமா எம்பையர் ஃபிலிம்ஸ் மதியழகன் சார் கிடச்சாங்க. திரும்ப கொஞ்சம் எங்களுக்குள்ளே ஒரு சின்ன ஸ்ட்ரகிளாக வந்துச்சு. திரும்ப மனோஜ் சாரே ராஜேஷ் சாரை கொடுத்தாங்க. மனோஜ் சாருக்கு ரொம்ப நன்றி. அப்புறம் படத்தில் ஹீரோவுக்கு அப்புறம் நாங்கள் நம்பிக்கையாக எங்ககிட்ட வந்து எவ்வளோ டேட் வேணாலும் எடுத்துக்கங்க அப்படின்னு சொல்லி அவரை ஒப்படைச்ச விஸ்வந்துக்கு ரொம்ப நன்றி. அதுக்கப்புறம் மொதல் டெக்னீஷியனாக மேரிஸை கமிட் பண்ணோம். இப்போ வரையும் ரொம்ப அழகாக சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்காரு. ஐயா ரொம்ப நன்றி. இன்னும் போகணும் நம்ம. நன்றி. அண்ணன் முருகானந்தன் சொன்னாங்க, ஆனால் நிறையா கஷ்டப்படுத்தியிருக்கேன். அதெல்லாம் அவர் காட்டிக்கவே இல்லை. பெரிய சீனியர் அவர், இயக்குனராகவும் நடிகராகவும். நான் ஒரு சின்ன பையன், என்ன சொன்னாலும் செஞ்சார். ஏன் அதை பண்ண சொல்கிற, பேப்பர் கொடுத்துட்டு உடனே வாங்கியிருப்பேன். ஏன்னா பேப்பரில் ஒன்று இருக்கும், மைண்டில் ஒன்று, ஸ்பாட்டுக்கு ஒன்று தோணும் இல்லையா. அதனால் அண்ணன்கிட்ட பேப்பர் கொடுப்பேன். பேப்பர் கொடுத்தோடனே மைண்டுக்கு ஒன்று வரும். அண்ணன் பேப்பர் வாங்கிட்டு மைக்லேயே சொல்லுவேன். அண்ணன் அதை பொறுத்துக்கிட்டு நடித்து கொடுத்தாரு. அண்ணா ரொம்ப நன்றிண்ணே. அப்புறம் அண்ணனை சொல்லணும்னா நிறையா சொல்லணும், இந்த டைம் பத்தாது. அதெல்லாம் அந்த ஆடியோ லான்ச்சில் பேசலாம். அண்ணனை பற்றி குறிப்பாக ஒன்று சொல்லணும்னா, அண்ணன் எவ்வளோ பெரிய ஆக்டர் அப்படின்னா, ஒரு செட்டுக்குள்ளே போயிட்டு வேற ஒரு சீன் பிளான் பண்ணியிருந்தோம். பிளான் பண்ணால் டக்குன்னு அங்கே இருக்கிற வெதர் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணல. சரி சீனை மாற்றிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனோம். அது ஒரு லென்த் சீனு, ஒரு 7-8 பக்க பேப்பர் இருக்கிற ஒரு பேப்பர், டைலாக் பேப்பர். அது போய் கொடுத்தோடனே வாங்கி பார்த்துட்டு என்னடா நைட்டு வேறு சீன் சொன்னால் இப்போ வேறு சீன் சொல்கிறேன், என்னடா பண்ணுறது அப்படின்னாரு. இருக்கிற அந்த குருசியல் டைமில் போயிட்டுருக்கு, வெதர் சப்போர்ட் பண்ணல, லைட் போயிட்டே இருக்குது, எடுத்து ஆகணும். ஒரு 7 பக்கத்தை ஒரு 10 நிமிஷத்தில் மனப்பாடம் பண்ணிட்டு மனப்பாடம் பண்ணாருன்றது நான் எதுக்கு சொல்கிறேன்னா, அதை உள்வாங்கிக்கிட்டு ஒரு சிங்கிள் டேக்கில் பண்ணி கொடுத்தாரு. அது அண்ணன் கூட மேலும் தொடரணுன்ற ஒரு விஷயத்தை எனக்கு உருவாக்கி கொடுத்தது அதுதான். ரொம்ப நன்றி தான். அப்புறம் கேமராமேன் அவரை பற்றி பெருசாக சொல்கிறதுக்கெலாம் ஒன்றும் இல்லை. ஏன்னா இந்த கதையை நாங்கள் எழுதுறதுக்கு புளியார் சொல்லி போட்டதுலேருந்து என் கூடிய ட்ராவல் பண்ணிட்டு இருக்காரு இப்போ வரைக்கும். மற்ற விஷயங்களை உங்கள் கூட நான் ஆடியோ லான்ச்லேயும் ட்ரைலர்லேயும் பேசலான்ட்டு விருப்பப்படுறேன். ரொம்ப முக்கியமான கதை. இந்த கதை இப்போ தேவைப்படுது. இப்போ நம்ம கரண்ட்டில் நம்ம சொசைட்டியில் நடந்துகிட்ருக்கிற ஒரு சில பிரச்சனை இல்லை, ரொம்ப முக்கியமான பிரச்சனை, அதை பற்றி பேசுகிறோம். அது ஆடியோ லான்ச்லேயும் உங்ககிட்ட படத்தை போட்டு காட்டிட்டு தெளிவாக பேசலான்ட்டு விருப்பப்படுறேன். வந்த அத்தனை பேருக்கும் ரொம்ப நன்றி.